ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டு தேவைக்காக தினமும் ஆற்றுலேருந்து தண்ணீர் எடுத்துகிட்டு வருவார். தண்ணீர் எடுத்து வர அவர் 2 பானை வச்சுருந்தார். அந்த 2 பானைகளையும் கம்போட 2 முனைகளிலும் தொங்கவிட்டு கம்பை தோளில் சுமந்து எடுத்துகிட்டு வருவார். 2 பானையில் ஒன்றில் சின்னதாக ஓட்டை இருந்தது. அதனால் ஒவ்வொரு நாளும் தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது ஓட்டையுள்ள பானையில் பாதி அளவு தான் தண்ணியே இருக்கும். குறையில்லாத பானைக்கு தன்னை பற்றி மிகவும் பெருமை. ஓட்டை விழுந்த பானையை பார்த்து, உன்னால் முழுசாக ஒரு தண்ணி கூட எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்னு கேலி செய்தது. இப்படியே நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் ஓட்டை விழுந்த பானை விவசாயியிடம் கேட்டது, ஐயா, நான் ஓட்டை விழுந்த பானை, என்னால் உங்களுக்கு நஷ்டமே. தண்ணியை கூட முழுசாக என்னால் எடுத்துகிட்டு வர முடியல. நீங்கள் ஏன் என்னையே உபயோகப்படுத்துகிறீங்க? புதுசாக ஒரு பானை வாங்கிக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டது பானை. அதற்கு விவசாயி, உன்னால் எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை அப்படின்னு சொன்னார். நீ இருக்கிற பக்கம் கவனிச்சியா அழகான பூச்செடிகளை? நான் வரும் வழி முழுக்க பூக்களின் விதைகளை தூவி உன்னை தான் உபயோகப்படுத்தினேன். உன்னால தான் இந்த விதைகள் எல்லாம் அழகான பூச்செடிகளாக உருவாயிருச்சு. இந்த பூக்களை நான் வீட்டுக்கும் உபயோகப்படுத்துகிறேன், மீதமுள்ள பூக்களை விற்பனையும் பண்ணுறேன். அதனால் உன்னால் எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை, லாபம் தான் அப்படின்னு சொன்னார் விவசாயி. உடனே பானை மிகவும் சந்தோஷப்பட்டது. நீதி: மற்றவர்கள் எது பேசினாலும் அதை நாம் கண்டு கொள்ளாமல் நம் வேலையை நாம் சரியாக செய்தால் அதுவே போதும்.